ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பார்க்க போகிறோம், சப்பாத்தி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கேற்ற சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக வரும் மாவு. நல்லா பிசைங்க. நல்லா வந்து எவ்வளோ உங்களால் பிசைய முடியுமோ அவ்வளோ பிசைஞ்சு வச்சிங்க. அவ்வளோ அந்தளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். சரிங்களா? பிசைஞ்சு அதை ஊற வச்சுருங்க. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதேமாதிரி ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரும் உப்பு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. வேக வச்சுட்டு அரை வேக்காடை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா 65 பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஆனியன் கடாயில் வந்து மார்னிங் போட்ட கடாயிலே எண்ணெய் இருக்குது, அதிலே நீங்கள் வந்து அதை பொரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு நல்லா அதை வதக்குங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஆனியன் அதை போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து குடமிளகாவும் அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் நான் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். இது வதங்கினதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சோள மாவு வந்து ஒரு டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸில். அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு, இது குழந்தைங்களாம் சாப்பிட்றது நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டும் போட்டுக்கோங்க. வேறு எந்த காரமும் நாங்கள் போடல. சில்லி பவுடர் லைட்டாக போட்டிருக்கோம், லைட்டாக சால்ட் அவ்வளோதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் கலரிட்டே இருங்க. அது ஒரு பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இப்போ உருண்டை பண்ணி இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரோல் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி அதில் மாவு எடுத்து போட்டோன்னே சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம பரிமாறிடலாமா? தட்டில் எடுத்து வச்சுட்டு 2 சப்பாத்தியை இப்போ செஞ்ச கோபி மஞ்சூரியன் இப்போ எடுத்து வச்சுட்டோம். நான் ஆஃப்டர்நூன் செஞ்சுருந்தேன் வெஜ் குருமா, ஒயிட் குருமாவும் அதோட வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மாவு வந்து லைட்டாக அந்த சூடான எண்ணெய் பதமாக ரெடி பண்ணி அதை நீங்கள் மாவோடு பிசைஞ்சும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களும் அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க. தேங்க்யூ டியர்ஸ்.